ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி தலைப்பு பார்த்துருப்பீங்க. இந்த பதிவோட தலைப்பு, சோகமாக இருக்கீங்களா? முதல்ல எந்திரிச்சு வாங்க. உங்களோட சாய் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. உங்களோட சாயை நீங்கள் முழுவதுமாக நம்பும்போது எதற்காக நீங்கள் சோகமாக இருக்கணும்? நிச்சயமாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். இது நிரந்தரம் கிடையாது, கூடிய சீக்கிரமே மாறப்போகுது. உங்களோட சோகங்கள், கண்ணீர், இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவும் வரப்போகுது. நம்பிக்கையோடு எந்திரிச்சு வாங்க. உங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிங்க. நடக்க இருப்பது நல்லதாகவே நடக்கும். சாயோட அற்புதமான ஒரு பொன்மொழி வந்திருக்கு, ஒரு சத்திய வாக்கு. நம்பிக்கை என் மேல் இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை. இதை எப்பொழுதும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாய் மேலே நம்பிக்கை கொண்டிருக்கீங்க அப்படின்னா, அதாவது நம்பிக்கைங்கிறது உங்களோட கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகும் போது கூட அவர் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையில் ஒரு துளி அளவும் சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையோடு இருக்கீங்க அப்படின்னா, நிச்சயமாக சாயால் முடியாத காரியங்கிறது எதுவுமே கிடையாது. உங்களோட வாழ்க்கையை இருந்து மாற்றி அமைப்பார். உங்ககிட்ட இருந்து அவர் எதிர்பார்க்கறது முயற்சி, அப்புறம் நம்பிக்கை, பொறுமை. இந்த பொறுமைங்கிறதுலேயே முயற்சியும் சேர்ந்துடும், சரிங்களா? அதாவது முயற்சிங்கிறது பொறுமை தான். அதாவது பொறுமையோடு சேர்ந்த முயற்சி. எந்த காரணத்திற்காகவும் முயற்சியை விட்டுறக்கூடாது. பொறுமை இழந்து நம்மளோட முயற்சியை விட்டுறக்கூடாது. நம்ம காத்திருக்கணும். அவர் மீது முழுவதுமாக நம்பிக்கையோடு இருந்தோம்னா அவரால் முடியாத காரியங்கிறதே கிடையாது. நிச்சயமாக மாற்றி அமைப்பார். விதியை மாற்றி அமைப்பார். கிரக அமைப்புகளை மாற்றி அமைப்பார். ஜாதகம், தோஷம், இந்த நல்லது கெட்டது, இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடியவர். பொதுவாகவே ஒரு குருக்கிட்ட நம்ம போகிறோம் அப்படின்னா அவர் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எல்லாம் உங்களோட கர்மாப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கடவுளை நினைத்து தியானம் பண்ணுங்கள். கடவுளோட காலில், உங்களோட இறைவனோட காலில் போய் சரணடைங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளோட சாயை பொறுத்த வரைக்கும் நம்மளோட குருவே நமக்கு கடவுளாக இருக்கார். அதனால நம்மளோட கர்ம வினைகள் உடனடியாக தீர்க்கப்படும். ரொம்ப எளிமையான ஒரு வழி பாருங்களேன். நம்ம கடவுளை அடைவதும் நம்மளோட குரு மீது நம்ம கொண்டிருக்கிற நம்பிக்கையும் இரண்டுமே ஒன்று தான். அப்படிங்கிறப்ப நம்மளோட பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் உடனடியாக நிறைவேறும். அதனால தான் என்னமோ நம்மளோட பிரார்த்தனைகள், இதுக்கு முன்னாடி நம்ம வைத்த பிரார்த்தனைகள், நம்ம சாய்கிட்ட வைத்த பிரார்த்தனைகள் உடனடியாக நிறைவேறியிருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உடனே நடந்திருக்கும். நிறைய பேர் வீட்டில் ஏதாவது வச்சுருப்பாங்க, மறந்துருப்பாங்க. சாயி, எனக்கு அவசரமாக வேணும், ரொம்ப ரொம்ப இக்கட்டான நிலையில் இருக்கேன், இந்த பில் எனக்கு வேணும், என்னோடய சர்டிஃபிகேட்டை காணும், நான் காலைல கழட்டி வச்ச நகையை காணும் அப்படின்னு தேடுவாங்க. பர்ஸை காணும், லைசன்ஸை காணும் அப்படின்னு. கொஞ்ச நேரத்துலேயே சாய்கிட்ட சொன்ன உடனே, அதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேடி இருப்பாங்க. அப்படி சாய்கிட்ட சொன்ன உடனே அது எங்கே இருக்கோ அதை நோக்கி நம்மளோட கண்கள் போகும். அப்படி இல்லைனாலும் நம்ம எங்கே வச்சோம் அப்படிங்கிற அந்த நினைவு நமக்கு வரும். இந்த மாதிரியான உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் அனுபவிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இதே உணர்வு இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு எங்கள் வீட்டில், எனக்கு என் மனைவிக்கு அடிக்கடி நடந்திருக்கு. என் குழந்தைகள்கிட்ட கூட நான் தான் சொல்லுவேன். ஏதாவது தேடிட்டு இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லுங்கள், சாய்கிட்ட சொல்லுங்கள், சொல்லிவிட்டு தேடுங்க, உடனே கிடச்சிட்டுன்னு. ஆனால் அப்படி சொல்லும்போது நம்மளோட மனசு அந்த படபடப்புலேருந்து வெளியே வந்துடும். தேவையில்லாத பயம் போயிடும். ஐயோ, இது காணாம போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம பயந்துக்கிட்டே தேடும்போது என்ன ஆகும், அந்த பயம் அப்படியே நம்மளை முடக்கிடும். குழப்பம், தேவையில்லாத இடத்துலலாம் போய் தேட ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த பொருள் மட்டும் கிடையாது, நம்மளோட வாழ்க்கையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் தேடணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இடம் இருட்டில் ஒரு பொருளை தொலைச்சிட்டு வெளிச்சமாக இருக்கேங்கிறதுக்காக வேறு ஒரு இடத்துல போய் தேட முடியாதுல்ல. அதான், எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் நம்ம தேட முடியும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இருட்டான இடத்துல ஒரு பொருளை தொலைச்சிட்டோம் அப்படின்னா அந்த இருட்டில் தான் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். பக்கத்துலேயே இன்னொரு இடம் வெளிச்சமாக இருக்குங்கிறதுக்காக அங்கே போய் நம்ம தேடினோம்னா கிடைக்குமா? கிடைக்காது. அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையும். ஆனால் அந்த இருட்டில் நமக்கு ஒளியாக, தீபமாக சாய் வருவார்.
வெளிச்சத்தை உண்டாக்குவார். நம்ம தொலைச்சதை நமக்கு கண் முன்னாடி கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுவார். நம்ம எதை தொலைச்சிருந்தாலும் சரி, நம்மளோட நிம்மதி, சந்தோஷம், பொருள், இப்படி எதுவாக இருந்தாலும், உறவுகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு மீண்டும் கிடைக்கும். நம்ம விரும்புகிற வாழ்க்கையை சாய் வந்து கொடுப்பாரு, மீட்டு கொடுப்பாரு. நம்பிக்கையோடு இருங்க, சோகமாக இருக்காதீங்க, எந்திரிச்சு வாங்க. உங்களோட சாய் உங்களுக்கு உதவி செய்வதற்காக காத்துக்கிட்டு இருக்காரு. எந்திரிச்சு வாங்க, எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். இந்த பதிவை இந்த நிமிஷம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா, அடுத்த 2 நிமிடங்கள் மௌனமாக இருக்கும் இந்த பதிவு. நீங்கள் நம்பிக்கையோட சாய்கிட்ட பேசுங்க. அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காருங்க, ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க. எல்லாமே மனசு தெளிவாகும். சோகமாக இருக்காதீங்க, எந்திரிச்சு வாங்க. அடுத்த 2 நிமிடங்கள் மௌனமாக இருங்க. சாயை பற்றின நினைவுகளை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டுட்டு வாங்க. எல்லாமே சரியாகும்னு நினைங்க. சரி, நான் இதோட பேசுகிறத நிப்பாட்டிக்கிறேன். 2 நிமிடம் இந்த பதிவை பாருங்கள், இந்த வீடியோவை பாருங்கள், சாயோட முகத்தை பாருங்கள், அவரோட உருவத்தை மனதில் நிறுத்துங்க. எல்லாமே சரியாயிரும். நம்பிக்கையோடு இருப்போம். நம்ம சாய் குடும்பத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. 2 நிமிடங்கள் உங்களோட சாயை பாருங்கள். இந்த வீடியோவின் உள்ள படத்தின் மூலமாக. ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.